Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது என்னன்னா combustion reactions. ஓகேவா? Combustion reactions பார்க்கலாம். A combustion reaction is one in which a reactant rapidly combines with oxygen to form more oxides and energy. ஓகேவா? Combustion reactionல பார்த்தீங்கன்னா one in which the reactant rapidly combines with oxygen to form more oxides and energy. ஓகேவா? கம்பஷன் ரியாக்ஷனில் என்ன ஆகும்னா ரியாக்டன்ஸ் எல்லாம் ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆகிட்டு ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஒன் ஆர் மோர் ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணும். அதோட எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அது என்னது? ஹீட் எனர்ஜி. இதுதான் டெஃபினிஷன் ஸ்டூடெண்ட்ஸ். கம்பைனேஷன் ரியாக்ஷன் இஸ் ஒன் விச் த ரியாக்டன்ட் rapidly combine with oxygen to form one or more oxides and heat energy. ஓகேவா? சரி, அடுத்து ஸோ இன் கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் மஸ்ட் பி ஆக்சிஜன். கண்டிப்பாக கம்பஷன் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் என்னவாக இருக்கும்? ஆக்சிஜனாக இருக்கும். ஸோ கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் மேஜர்லி யூஸ்டு as ஹீட் சோர்ஸஸ் இன் மெனி ஆஃப் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். அதனால் பார்த்தீங்கன்னா கம்பஷன் ரியாக்ஷனில் மேஜர்லி யூஸ்டு as ஹீட் சோர்ஸ். ஸோ கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஹீட் சோர்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இன் மெனி ஆஃப் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கம்பஷன் ரியாக்ஷன்ஸை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோன்னா ஹீட் எனர்ஜி சோர்ஸஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஹீட்டை அதிலேருந்து எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நிறைய ஹீட் எனர்ஜி தேவைப்படுது இல்லையா? அந்த ஹீட் எனர்ஜி எல்லாம் எதுலேருந்து எடுத்துக்கிறோன்னா கம்பஷன் ரியாக்ஷன்லேருந்து எடுத்துக்கிறோம். For instance, we use LPG gas for domestic cooking purpose. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். For instance, we use LPG gas for domestic cooking purpose. நம்ம எல்பிஜி கேஸை வீட்டில் குக்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்ன ஆகுது? நமக்கு ஹீட்டும் ஃப்ளேமும் ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? கம்பஷன் நடக்குது. அங்கே இருக்கிற கேஸஸில் கம்பஷன் நடக்கிறதுனால ஹீட் எனர்ஜியும் ஃப்ளேமும் ரிலீஸ் ஆகுது. பாருங்கள், we get heat and flame from LPG gas by its combustion reaction of its constituent gases. ஓகேவா? அப்போ நாம் எடுத்துக்கிற எல்பிஜி கேஸில் உள்ளுக்குள்ளே நிறைய மிக்சர் ஆஃப் கேஸஸ் தான் என்னென்னா எல்பிஜி. அதிலேருந்து நமக்கு ஹீட்டும் ஃப்ளேமும் ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா உள்ளே இருக்கிற கன்ஸ்டிடியூயன்ட் கேஸஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா கம்பஷன் ஆகுது. கேஸஸ் எல்லாம் கம்பஷன் ஆகி அதிலேருந்து ஹீட்டும் ஃப்ளேமும் ப்ரொடியூஸ் ஆகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம எல்பிஜி கேஸுங்கிறது மிக்சர் ஆஃப் டொமஸ்டிக் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபார் குக்கிங். ஓகேவா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் we use LPG gas for domestic cooking purpose. We get heat and flame from the LPG gas by its combustion reaction of its constituent gases. ஓகேவா? அப்போ எல்பிஜி கேஸஸில் இருக்கிறது எல்லாமே என்ன ஆகும்னா மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகிட்டு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஹீட்டும் ஃப்ளேமும் ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ எல்பிஜி இஸ் அ மிக்சர் ஆஃப் hydrocarbon gases like propane, butane and propylene. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோகார்பன்ஸோட கேஸஸ் எல்லாம் இருக்கிற மிக்சர் தான் எல்பிஜி, liquid petroleum gas. ஸோ LPG is a mixture of hydrocarbon gases like propane, butane, propylene, etc. All this hydrocarbon burn with oxygen to form carbon dioxide and water. ஓகேவா? இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகும்போது ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் பேர்ன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் சம் ஹீட் ரிலீஸ் ஆகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் என்ன சொல்கிறேன் கவனிங்க. எல்பிஜிங்கிறது இஸ் அ மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன் கேஸஸ் லைக் ப்ரொப்பேன், பியூட்டேன், ப்ரொப்பலின் எக்ஸெட்ரா. நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா வீட்டில் எல்பிஜி அப்படிங்கிறது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஃபார் டொமஸ்டிக் குக்கிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம் வீட்டில். அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ஹீட்டும் ஃப்ளேமும் ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா கம்பஷன் ரியாக்ஷன் ஆஃப் கன்ஸ்டிடியூயன்ட் கேஸஸ். அதில் இருக்கிற கேஸஸ் எல்லாம் கம்பஷன் ஆகிட்டு அதிலேருந்து ஹீட்டும் ஃப்ளேமும் ப்ரொடியூஸ் ஆகும். எல்பிஜி இஸ் அ மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன் கேஸஸ் லைக் ப்ரொப்பேன், பியூட்டேன், ப்ரொப்பலின். ஸோ எல்பிஜிங்கிறது ஹைட்ரோகார்பன் கேஸஸோட ஒரு மிக்சர் தான்.
ப்ரொப்பேன், பியூட்டேன், ப்ரொப்பலின்லாம் சேர்ந்துருக்குது. ஆல் திஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் burns with oxygen to form கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஹீட். ஓகேவா? எல்லா ஹைட்ரோகார்பனும் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரிலீஸ் ஆகுது. இதில் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ஃபார்ம் ஆகுது. இதில் ஹீட்டு இவால்வ்ட் ஆகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், ப்ரொப்பேனோட ஃபார்முலா C3H8. இதை வந்து ஆக்சிஜனோட போடுறோம். ஆக்சிஜனோட போடும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ஹீட் இவால்வ்ட் ஆகுது. எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், ப்ரொப்பேனோட ஃபார்முலா C3H8. ஸோ இது ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் பேர்ன் ஆகுது. 5O2னா 10 ஆக்சிஜன், 10 ஆக்சிஜனை 6 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன்னு பிரிச்சுக்கலாம். இங்கே இருக்கிற 3 கார்பன் 6 ஆக்சிஜனோட சேர்ந்து 3CO2 கேஸாக மாறிடுச்சு. 3 கார்பன் 6 ஆக்சிஜனோட சேர்ந்து 3CO2 கேஸாக மாறிடுச்சு. அடுத்து 8 ஹைட்ரஜன் 4 ஆக்சிஜனோட சேர்ந்து 4H2O கேஸாக மாறிடுச்சு. 8 ஹைட்ரஜன் 4 ஆக்சிஜனோட சேர்ந்து 4H2Oவாக மாறிடுச்சு. ஓகே, இங்கே என்ன ரிலீஸ் ஆகுது? ஹீட்டு ரிலீஸ் ஆகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ ஹீட் இவால்வ்டு ஆகுது அப்படின்னா ஹீட் இவால்வ்டு ஆகிறதுனால இந்த கம்பஷன் ரியாக்ஷன் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஹீட் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த ரியாக்ஷன் என்னென்னு சொல்லலாம்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஒன் ஆஃப் த ரியாக்டண்ட்டாக ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறதுனால oxygen is added, so this reaction is called as oxidation reaction. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, ஸோ combustion may be called as an exothermic oxidation. சரியா? ஸோ அதனால் combustion reaction என்னென்னு சொல்லலாம்னா எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன். ஓகேவா? ஹீட் லிபரேட் ஆகிறதுனால எக்ஸோதெர்மிக்னு சொல்கிறோம், ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறதுனால ஆக்சிடேஷன்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம ஓவராலாக இந்த கம்பஷன் ரியாக்ஷன் என்னென்னு சொல்கிறோன்னா exothermic oxidation. Okay, புரியுதா students? So exothermic oxidation. If a flame is formed, then it is called burning. Which of the following is a combustion? நல்லா கவனிக்கணும் students. If a flame is formed, then it is called burning. ஓகேவா? இங்கே flame produce ஆகிறதுனால இதை வந்து நம்ம burning, எரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. burningனா எரியிறதுன்னு அர்த்தம். Which of the following is a combustion reaction? இப்போ ரெண்டில் எது கம்பஷன் ரியாக்ஷன்னு கேட்குறாங்க? டைஜஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் ரஸ்டிங் ஆஃப் அயான்ஸ். டைஜஷன் ஆஃப் ஃபுட் வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஃபுட்டு உள்ள டைஜஷன் ஆகி என்ன ரிலீஸ் ஆகும்னா ஹீட் ரிலீஸ் ஆகும். ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு டைஜஷன் ஆகும். டைஜஷன் வந்து எப்படி நடக்கும்னா ஹீட் அப்சார்ப் பண்ணிவிட்டு டைஜஷன் நடக்கும். ஹீட் அப்சார்ப் பண்ணால் எண்டோதெர்மிக். ரஸ்டிங் ஆஃப் அயான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெஸ்ட் ஆகும்னா ஸ்லோவாக ரெஸ்ட் ஆகும். ஸோ ஸ்லோவாக துருப்பிடிக்கும். ரஸ்டிங்னா துருப்பிடித்தல். எப்படி துருப்பிடிக்கும்னா ஸ்லோவாக துருப்பிடிக்கும். திஸ் இஸ் ஸ்லோ கம்பஷன் ப்ராசஸ். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ 2 மார்க் கொஷினோ ஒரு 5 மார்க் கொஷினோ கேட்டாங்கன்னா ஃபுல்லாக எழுதணும். ரைட் நோட் ஆன் கம்பஷன் ரியாக்ஷன்னா ஹெட்டிங்கில் இருந்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட் நோட் ஆன்னு கேட்டாங்கன்னா புக்கில் பேஜ் நம்பர் 143ல் ஹெட்டிங்கில் இருந்து கம்பஷன் ரியாக்ஷன் ஹெட்டிலிருந்து ஹெட்டிங்லேருந்து கீழே வரைக்கும் எழுதுனா போதும். இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன் அப்படின்னு இருக்கும். பாருங்கள், எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன் முடியும். மேலே பேஜ் நம்பர் 143ல் முடியும். அது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். பாருங்கள், எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன் அப்படிங்கிற வரைக்கும் எழுதணும். பேஜ் நம்பர் 143ல் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எகெயின்ஸ் ஒன்ஸ் ரீகால் பண்ணுறேன், கவனிங்க. கம்பஷன் ரியாக்ஷன்ங்கிறது ஒரு ரியாக்ஷன். இதில் ரியாக்டன்ட் என்ன ஆகும்னா ஆக்சிஜனோட சேர்ந்து பேர்ன் ஆகும். பேர்ன் ஆகிட்டு ஆக்சைட்ஸையும் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். கம்பஷன் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஆக்சிஜன். ஓகே, கம்பஷன் ரியாக்ஷன் இஸ் மெயின்லி யூஸ்ட் as a heat source of many of our day-to-day activities நம்ம ஹீட் எனர்ஜிக்கோசரம் யூஸ் பண்ணிக்கிறோம். எல்பிஜி யூஸ் பண்ணுறோம் இல்லையா வீட்டில், அந்த எல்பிஜிங்கிறது எல்பிஜிங்கிறது மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன் கேஸஸ் லைக் ப்ரொப்பேன், பியூட்டேன், ப்ரொப்பலின். ஓகேவா? ஸோ ஆல் திஸ் ஹைட்ரோகார்பன் பேர்ன்ஸ் பார்த்தியா, இந்த எல்பிஜியில் இருக்கிற ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகும். ஆக்சிஜனோட பேர்ன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரிலீஸ் ஆகும். பாருங்கள், எல்பிஜி வந்து ஆக்சிஜனோட பேர்ன் ஆகுது. ப்ரொப்பேன் ஆக்சிஜனோட பேர்ன் ஆகி கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறதுனால இது எக்ஸோதெர்மிக்.
ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுனால ஒன் ஆஃப் த ரியாக்டண்ட்டாக இருக்கிறதுனால இது ஆக்சிடேஷன். ஸோ த ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?